பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் ஒரு வளம், சந்தோஷம், நிம்மதி, புகழ் இது எல்லாத்துக்குமே காரணம் லக்ஷ்மி கடாட்சம். பாரதியார் ரொம்ப அழகாக பாடுறார். செல்வத்திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கெட்டிலும் பரவும். அப்போ செல்வத்துக்கு மட்டும்தான் லக்ஷ்மி தேவியானா கிடையாது. செல்வம் அப்படின்றத தாண்டி மன அமைதி, ரொம்ப நிறைவாக என்கிட்ட இருக்குது அப்படின்ற போதுமான அளவு திருப்தி, புகழ், ஆனந்தம் இது எல்லாத்துக்குமே லக்ஷ்மி தேவியினுடைய அருள் வேணும். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம், எந்த தொழில் பண்ணாலும் ஒரு தொழிலே அமையாது, இல்லை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலுமே அந்த பண வரவு அப்படின்றதே இருக்காது. ரொம்பவே மனம் நொந்து ஒரு உலகத்தில் நான் என்னப்பா கேட்குறேன், நியாயமே இல்லாமல் இருக்கிறவங்கலாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு உழைச்சி நியாயமாக வாழ நினைக்கிறேன். இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அந்த செல்வ வளம் அப்படின்ற ஒரு அனுகிரகம் கிடையாதா, தரித்திரமானா நான் ஏன் இருக்கணும்? அதாவது லக்ஷ்மி தேவியினுடைய அந்த கடாட்சம் அப்படின்ற அந்த ஓர பார்வை பட்டால் கூட வாழ்க்கையில் ஆனந்தம். இப்போ ஒரு சின்ன சொல்யூஷன், இது நான் சொல்லலை, இது ஏற்கனவே இருக்கும். ஆனால் நம்மோடு வாழ்ந்த மகான்களுடைய அருளால் எந்த சமயத்தில் எதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ரொம்ப நியாயவாதி, அவருக்கு என்ன பண்ணாலுமே அந்த காசு அப்படின்ற வறுமை அது அவருக்கு இருக்குது, செல்வ வளமே இல்லை. அப்பேற்பட்ட சமயத்தில் அவர் மகா பெரியவரை பார்த்து நான் நியாயமாக இருக்க நினைக்கிறது தப்பா, கடின உழைப்போடு தான் வாழறேன், எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது மகா பெரியவர் பரிந்துரைத்த ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை அடியேன் உங்களிடம் சொல்ல போகிறேன். அதாவது அம்பிகை ஐந்தொழிலையும் செய்வாளாம். இப்போ சமீபமாக ஒரு திரைப்படம் கூட வந்தது, தாய்க்கிழவின்னு. அதில் வந்த ஒரு டயலாக் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் இந்த ஐந்தொழிலையும் இறைவன் செய்தாலும் இன்றைக்கும் பாருங்களேன், பூமியில் ஒரு காசு வேணும், கல்வி வேணும்னா 2 பெண் தெய்வங்களிடம் போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஆக்கும் சக்தி என்பது பெண்களிடம் உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான தேவி, அவளை புகழ்ந்து தேவி மகாத்மியம் என்ன, லலிதா சஹஸ்ரநாமம் என்ன, தமிழில் அபிராமி அந்தாதி என்ன, இப்படி எவ்வளவோ இருந்தாலும் அதிலிருந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தை தினம்தோறும் 16 முறை படியுங்கள், கண்டிப்பாக அதற்கான தீர்வு கிடைக்கும்னு மகாபெரியவர் சொன்னார். ஞானிகளுடைய வாக்கு சத்திய வாக்கு. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம உடனே பிடிச்சிக்கணும். அதனால்தான் ஞானிகளை பற்றிய வரலாறு செய்திகள் அதெல்லாம் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அந்த வரலாற்று செய்திகளில் அவர் யாருக்காவது எங்கேயாவது சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு சில நேரங்களில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். மகாபெரியவர் சொல்கிறார் ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் இப்போ அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன செய்யும்? உங்கள் வீட்டில் யாருக்காவது வேலை கிடைக்கலையா, வேலை வேணும், சில பேர் கவர்மெண்ட் ஜாப் மறுபடியும் எழுதுவீங்க, சிலர் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, சிலர் உத்தியோகம் அப்படின்றதே அமையாது. அப்படி வேலை கிடைக்கல, வேலை அமையலை, ஒரு நல்ல வேலை வேணும், அதற்கு பரிகாரம் இந்த ஸ்லோகம் தான். இல்லைப்பா வேலை கிடச்சிருச்சு, சுய தொழில் தான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கான பண வரவு இல்லை, அப்படி எந்த ஒரு வகையில் வேலையோ வேலை சம்பந்தப்பட்ட தன வரவு சம்பாத்தியம் அதில் பிரச்சனைனா இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லணும். என்ன? யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நமோ நமஹ. இதுதான் அந்த ஸ்லோகம். மறுபடியும் உங்களுக்காக ஒரு தடவை சொல்கிறேன். யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இவ்வளவுதாங்க. இந்த எளிமையான ஸ்லோகம் ஒரு தடவை சொல்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகுதா? அவ்வளோதான் ஆகும். அழகாக ஒரு விளக்கேற்றி வைத்து, இது ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது, சமபாலரும் பண்ணலாம். வீட்டில் விளக்கேற்றி வைத்து, இல்லைனா பையனுக்கு வேலை கிடைக்கணும், பையன் அதெல்லாம் பண்ண மாட்டான், பரவாயில்ல தாய்மார்கள் பண்ணுங்க. இல்லை கணவனுக்கு வேலை அமையணும், மனைவிமார்கள் செய்யுங்க.
வீட்டில் அம்பாள் முன்னாடி விளக்கேற்றி வைத்து லக்ஷ்மி தேவியை உளமாற மனமாற தியானித்து இந்த ஒரு ஸ்லோகத்தை தினம்தோறும் 16 முறை நீங்கள் சொல்லணும். 16 முறை எவ்வளோ நாள் சொல்லணும்? குறைந்தபட்சம் 48 நாட்களாவது நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 சர்வ நிச்சயமாக உங்களுடைய அந்த வறுமை அப்படின்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக மீள்வீர்கள். ஏன்னா இது மகா பெரியவர் சொன்ன சத்திய வாக்கு. சுவாமிகள் சொல்கிறத நம்ம அப்படியே பிடிச்சுக்கணும். அப்போ வறுமையோ வேலை நிமித்தமாக வேண்டும் என்றால் இதை நீங்கள் கேட்க வேண்டும். சர்வ உலகத்தையும் காப்பாற்றும் அன்னையாக விளங்குபவள் அம்பிகை. லக்ஷ்மி தேவியே, நீதான் சர்வத்தையும் அளிப்பவள். ஆனந்தத்தை கொடு, மகிழ்ச்சியை கொடு, நியாயமான தனவரவை கொடு அப்படின்ற மாதிரி உனக்கு நமஸ்காரம் 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 என்று அம்பிகையை சரணாகதி அடைந்து பாடக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. அதனால் ஒரு நாளைக்கு 16 தடவை அப்படின்னு சொல்லிட்டு 48 நாட்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நல்ல ஒரு வேலையோ அல்லது தனவரவு பணவரவு இதெல்லாம் உங்கள் வீட்டில் சேரணும்னா இதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால் தொடர்ந்து பாராயணம் செய்து லக்ஷ்மி தேவியின் பரிபூரண கடாட்சத்தை பெற்று இந்த உலகத்தில் மகா பெரியவர் சொன்னபடி குருவருள் திருவருளோடு நம்ம எல்லாருமே நல்லபடியாக வாழணும். நன்றி, வணக்கம்.